இது வந்து முடிச்சு ஒரு லட்டுன்னு பார்த்தா எங்க வாழ்க்கையை முடிக்க வந்த லட்டு இப்பதான் தெரியுது. சத்தியே கடையில எப்படி கொடுத்துருக்காரு. சரி என்ன ஊத்திக்கிடுவான். கடலை மாவு போட்டுக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாம். போடாம இருந்துக்கலாமே. ஒரு ஹோட்டல்ல மாவாட்டினாரு, அதனால நல்லா ஆட்டுவாரு. இதுல கீழே அந்த இதுல போடுவேன். போதும் போதும். அது இதாவது தம்பி அனல் நல்லா கம்மியாச்சு. கிண்டா நல்லா உடச்சு விட்றா. அதை கழுவிடா சுகு. தண்ணி இல்ல கை கழுவ கை பச்சி இல்லனே. இது பால்வாடி மாவுல செய்வோம்ல, சத்து மாவு, அது மாதிரி இருக்கு. லட்டுக்கு வந்து பச்சி போடுறாங்க. இதெல்லாம் என்ன சொல்றீங்க? இது இதுல கலக்கியா? கலக்கில எனக்கு தெரிய வர்றீங்க. இது வந்து ரொட்டி தீபாவளிக்கு போட்ட பச்சி மாதிரி காஞ்சு போய் கிடக்குடா. பாவுக்கு போதுமா? இனிப்பு கல் போட்டுக்கிறோம். ஃபுட் கலர் ஒன்று போட்டுக்கிறோம், சிவப்பு கலர்ல வர்றதுக்கு. இல்ல ஏலக்கா முந்திரிலே குறியா இருக்காங்க. ஏலக்காய் போட்டுக்கிருவான். பொரிச்சு வச்ச பூந்திய கொட்டிக்கிருவான். பூந்தி வடை எல்லாம் போட்டாச்சு. இப்போ எவ்வளவு நாளா உங்களால முடியுமோ தீ எரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. கலர் பத்தாது போல. முடிச்சு ஒரு லட்டு ரெடி ஆக்கிருக்கு. ஆவி வரக்க சாம்பார் தான் எங்க வீட்டுல வேற. நெய்ய போட்டோம்னா இன்னும் சூப்பரா இருக்கும். சாம்பார் நல்லா இருக்கும், சாப்பிடுமா? நெய்யா ஊத்திக்கிருவான். லட்டு ரெடி. அது நீ பண்ண சொன்னா பண்ணுவேன். இது வந்து முடிச்சு ஒரு லட்டுன்னு பார்த்தா எங்க வாழ்க்கையை முடிக்க வந்த லட்டு இப்பதான் தெரியுது. குறைந்த விலை குறைந்த விலையில் தரமான சுவையில் அணுகவும். கீழே நம்பர் மென்ஷன் பண்றோம், கால் பண்ணுங்க ஏதாவது ஆர்டர் இருந்தாலும். உங்களுக்காக குறைஞ்சதுக்கு சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் சாப்பிட்டு உயிரோட இருந்தா கால் பண்ணுவாங்க. இல்லை, நல்ல தரமான எல்லாமே, நல்ல பொருட்கள் எல்லாமே நல்ல தரமாக தான் பண்ணியிருக்கான். அதனாலதான் லட்டு இப்படி வந்திருக்கு. இல்ல அதுனா லட்டு எப்படி வந்திருக்கு? கேமரா ஆடுதுடா, சிரிக்க முடியல. ஏன்டா அப்படி படுத்துறிய? அடே ஐபிஎல் மேட்ச்ல 10 நடுவுல 2 கோடு மட்டும் போட்டு விட்டோட அப்படிதானே இருக்கு. ஈகரையில வெரி நாய் தெரியுதோ? என்ன கலரு? வெள்ளை கலரு. வெள்ளை சின்ன நாயா? பொறி பொறியா இருக்குமா?
பொறி பொரியால இல்ல நார்மலாவே இருக்கு இந்த கலர்ல. நாங்க இன்னைக்கு லட்டு செய்ய போறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லியிருந்தா. நான் லட்டுலாம் அவ்வளோ சாப்பிட முடியாது, நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா. இப்ப இங்க வந்து பார்த்தா நானே சாப்பிட முடியாது, அவங்கள எப்படி சாப்பிடுவாங்க? யார் உனக்கு பிடிக்காதெல்லாம் அவெல்லாம் கூப்பிட்டு வந்து லட்டை கொடுத்து கொண்டு கேட்டதெல்லாம் பிடிச்சாலு. சரி அதான் சரி, இப்ப என்ன பண்றதுன்னு ரொம்ப இதா இருக்கு. திருப்பதிக்கு வேற ஆர்டர் வேற வந்திருக்கு. இது வேற நான் சொல்ல மறந்து வருது. திருப்பதியில இருந்து ஆர்டர் வந்திருக்கு 500 லட்டு. இதே சைஸ் தானே, அது சொல்றேன், இதே கலர் இதே ரதத்துல வேணுமாம்ல. நீ சாப்பிட்ற ரெடி இருக்கிறோம். முடிச்சூர் லட்டு, திருப்பதி லட்டு கடை. எல்லாரும் நினைப்பிய என்ன ரொம்ப லட்டு எல்லா ஊர்லயும் சின்னமா இருக்குமே, இதில் திருப்பதி லட்டோட கொஞ்சம் சுருக்கமா இருக்குன்னு பார்க்காதீங்க. ஏன்னா ஆர்டர் அதனால வந்ததுனால இந்த மாதிரி கொஞ்சம் பண்ண வேண்டியதாயிருச்சு. ஆனால் இப்போ டேஸ்ட் பார்த்துக்குவோம். இந்த தம்பி வந்திருக்காப்புல, அவரை டேஸ்ட் பார்ப்பாப்புல. டேஸ்ட்டை பார்த்துட்டு ரிசல்ட்டை சொல்கிறேன். முந்திரிலாம் வச்சு அழகா சாப்பிட்டு பார்ப்போம். எந்த சைடு இருந்து ஆரம்பிக்கிறேன்னு எனக்கு தெரில. செம்ம டேஸ்ட்டுங்க, வேற லெவல், சொல்ல கூட முடியாது, வேற லெவல். தம்பி எல்லாருமே ட்ரை பண்ணி பார்ப்போம். இவனுக்கு மட்டும் 2 முந்திரி கிடச்சிருச்சு. சாப்பிடவா? என்ன சாப்பிடவா, அப்புறம் தூக்கி போடவா? டேய் மெதுவா சாப்பிட, அவன் அவசரமாடா, டேஸ்டா இருக்கு. முந்திரி நான் கீழே வந்துருச்சா, முந்திரி ஏறா. எல்லாருக்கும் இருக்கு, நிறைய தான் செஞ்சு வச்சிருக்கேன். நிறைய இருக்கு, யாருக்கு? ரமேஷ் பதட்டப்படாம சாப்பிடு, நிறைய லட்டு இருக்கு உனக்கு. எத்தனை லட்டு? ஒன்னும் ஆகாது, இருந்தா நல்லாவே இருக்கு. சாப்பிடுவோமா? சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா?